நாம் மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே மே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ளவரே மே துதிக்கிறோம். பரிசுத்தரே மே துதிக்கிறோம். ஆண்டவரே உயர்ந்தவரே மே துதிக்கிறோம். சிறந்தவரே மே துதிக்கிறோம் அப்பா. நீதியின் தேவனே மே துதிக்கிறோம். மகிமையின் மேகமே மே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்கிற தெய்வமே மே துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே மே துதிக்கிறோம் அப்பா. எங்களை காத்து வழி நடத்துகிறவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் போஷித்து நடத்துகிற தெய்வமே மே துதிக்கிறோம் அப்பா. ஏகோவா தேவனே மே துதிக்கிறோம் அப்பா. ஏகோவா ராஜனே மே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த நாமத்தை உடையவரே மே துதிக்கிறோம் அப்பா. ஆவியான தெய்வமே மே துதிக்கிறோம். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே மே துதிக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே மே துதிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சொன்ன தெய்வமே மே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மே துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே மே துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மே துதிக்கிறோம் அப்பா. சர்வ உலகத்தையும் ஆளுகை செய்கிற எபினேசரே மே துதிக்கிறோம். ஏகோவா ஈரே மே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. ஆவியானவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. மே துதிக்கிறோம் ஆண்டவரே. மே துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனே மே துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே மே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வாக்கு தத்தங்களை தந்து ஆண்டவரே எங்களை வாக்கு தத்தங்களின்படி நிறைவேற்றுகிற தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஏகோவா ஷாலோம் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஏகோவா சம்மா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிறவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. மே துதிக்கிறோம் அப்பா. கண்மலையின் தெய்வமே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை
மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நீ நடத்தி வருகிற உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதிலை தந்து ஆண்டவரே, அநேக சாட்சிகளை எங்களுடைய மத்தியில் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துகிற உம்முடைய தயவுள்ள கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவாவும் நாமத்தை பாடி புகழும் ஆனந்தம் ஆனந்தமே. பாடலை நம் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி பாடும். தேவாவும் நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே. நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம்
ஆனந்தம் ஆனந்தமே. ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவுமே அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவுமே அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவ். இந்த பாடலை நம் கைகளை தட்டி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை
எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 நாடுகள் போதாதையா, 1000 நாடுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேறு இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேறு தேவா. நீரின்றி வாழ்வேறு இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேறு தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார்.
வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார், இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார், இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, 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 வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு
நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பாவத்தில் மரித்திருந்த எங்களை விடுதலையாக்கி பரிசுத்தப்படுத்தினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ராஜனே உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய மத்தியில் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான சாபத்தின் கிரியைகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் பா, வியாதிகள் எல்லாம் மாறட்டும். எங்களுக்குள்ள ஒரு முழு விடுதலை உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறவிடாமல் தடை செய்கிற எல்லா விதமான கிரியைகளும் எங்களை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலனி எங்களுக்குள்ள வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பாவத்தின் கிரியைகளும் அழிக்கப்படட்டும், சாபங்கள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா விதமான பிசாசினுடைய தந்திரங்களும் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஒரு பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். உம்முடைய சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆவியானவருடைய வல்லமை எங்கள் மேலே வெளிப்படுவதாக ஆண்டவரே. முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய கவலைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும் ஆண்டவரே. போராட்டங்கள் மாறட்டும் ராஜா ஆண்டவரே. பலவீனத்தின் ஆவிகள் மாறட்டும் ஆண்டவரே. நீரே எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமை பெரியது, உம்முடைய வல்லமை பெரியது ஆண்டவரே. மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பின உம்முடைய நாமம் மேலானது. உம்முடைய நாமத்தை தவிர ஆண்டவரே எங்களால் ஆண்டவரே அற்புதத்தை எங்களுக்கு தர முடியாது, அதிசயத்தை தர முடியாது ஆண்டவரே. அப்பா, மருத்துவர்களால் கூடாதது உம்மால கூடும் ஆண்டவரே. அப்பா, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா ஆண்டவரே. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின் சொன்னீரே. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பி ஆண்டவரே அற்புதத்தை விளங்க பண்ணினவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் உன்னதர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அன்பா. உம்முடைய மகிமையின் மேகம் எங்கள் மேலே வெளிப்படட்டும். உம்முடைய அக்கினி எங்கள் மேலே வெளிப்படுவதாக ஆண்டவரே. எங்கள் மேலே நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கிற தயவிற்காய் உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சோர்வுற்ற நேரங்களில் எங்களை பலப்படுத்தின ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ராஜனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, போற்றப்படத்தக்க தெய்வமே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யாவருடைய முழங்கால்களையும் முடங்கக்கூடிய வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் ஒரு விடுதலை எங்களுக்குள்ள உண்டாகட்டும்பா. எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே எல்லா விதமான பிரச்சனைகளும் மாறட்டும். உடைய நாமத்தினால எல்லாம் கூட ஆண்டவரே. அப்பா, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. எங்களை முழுவதுமாய் விடுதலையாக்கி நடத்துவீராக. பாவங்கள் பறந்தோடுது, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உம்முடைய வல்லமை குறைந்து போகல, உம்முடைய உயிர்த்தெழுதலின் மகிமை மாறாதது. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமை
வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. துன்பங்கள் மாறட்டும், தொல்லைகள் மாறட்டும் ஆண்டவரே. வியாதிகள் எல்லாம் மறைவதாக உம்முடைய வல்லமையினால எல்லா விதமான கட்டுகள்ல இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மேலும் அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். எல்லா விதமான ஆண்டவரே போராட்ட நிலைகளும் மாறுவதாக ஆண்டவரே. எல்லா விதமான கட்டுகளும் உடைக்கப்படுவதாக மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்கட்டும்பா ஆண்டவரே. குருடர்கள் பார்வை அடையட்டும், செவிடர்களோட செவிகள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. கட்டிகள் கரைந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான பிரச்சனைகளும் மாறுவதாக, எல்லா நோய்களும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். உம்முடைய வல்லமையினால சுகம் உண்டாகட்டும்பா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உம்முடைய வல்லமை ஒருபோதும் மாறாது ராஜா. அந்த வல்லமை எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள் இன்று நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள் எல்லா விதமான மந்திரத்தினுடைய ஆவிகளுடைய வல்லமைகளும் இப்பொழுதே அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. எல்லா விதமான செய்வினை கட்டுகளும் உடையட்டும்பா. பிசாசு வைத்திருக்கிற கட்டி வைத்திருக்கிற எல்லா ஆவியானவர்களே அசுத்த ஆவிகளும் இப்பொழுதே வெளியேறுவதாக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே உடைய அக்கினி வெளிப்படட்டும் ஆண்டவரே. போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில்
இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா அற்புதங்கள் நடக்கட்டும்பா, அதிசயங்கள் வெளிப்படட்டும். உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் வெளிப்படுவதாக. தரித்திர நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறட்டும், சாபங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. பாவங்கள் பறந்தோடுது, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. எங்களை விடுதலையாக்குங்கள் மகிமை மாறவில்லை, உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களை விடுதலையாக்கட்டும். ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் உம்முடைய விடுதலை பற்றி எரிவதாக. எல்லா விதமான அசுத்த ஆவிகளுடைய போராட்ட நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா ஒரு பரிபூர்ண விடுதலை ஒவ்வொரு நபர்களுக்குள்ளே உண்டாகட்டும்பா, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் உண்டாகுவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உம்முடைய விடுதலை ஆண்டவரே வெளிப்படுவதாக. எல்லா விதமான அசுத்த ஆவியுடைய கிரியைகளும் இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறிட்ட ஆண்டவரே, வெளியேறுவதாக, வெளியேறட்டும்பா. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நாம் இயேசு உடை தெரிவா. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நாம் இயேசு உடை தெரிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் உடைய வல்லமையினால ஆண்டவரே எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே சோர்வுகள் மாறட்டும்பா, ஒவ்வொரு இதயத்தில் உள்ள காயங்கள் எல்லாம் மறையட்டும், கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு வல்லமை ஆண்டவரே, ஒரு மகிமையான ஒரு வாழ்வு ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும்பா ஆண்டவரே. பிசாசானவன் சீரழித்த எல்லா நன்மைகளையும் ஆண்டவரே, இழந்து போன நன்மைகளை திரும்ப கொடுக்கிறதற்காய் நன்றியப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் எல்லா துன்பங்களும் மாறுவதாக, வியாதிகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, போராட்டமான நிலைகள் மாறுவதாக. இருந்தால் போதும் தேவ மகிமை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமை வெளிப்படட்டும். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. அப்பா மந்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், முழு விடுதலை உண்டாகிறதற்காய் நன்றி. என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிறதற்காய் நன்றி அப்பா. அநேகருடைய வாழ்க்கையில உள்ள கட்டுகள் உடைகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். வியாதிகள் மறைகிறதற்காய் நன்றி. உம்முடைய சுகத்தின் வல்லமை வெளிப்படுகிறதற்காய் நன்றி ஆவியானவரே. அப்பா கவலைகளை மாற்றுகிற ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே, சந்தோஷத்தை கொடுத்து வாழ வைக்கிறதற்காய் நன்றி. நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற எல்லா விதமான கசப்பின் ஆவிகளும் ஆண்டவரே மறைகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான வியாதிகளை ஒரு முழு விடுதலை உண்டாகட்டும். தேவ மகிமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே இறங்குவதற்காய் நன்றி. விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை,
உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய நடுவுல உங்களுடைய அதிசயத்தின் கரம் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. எங்களுடைய துன்பங்கள் மாறினதற்காய் நன்றி அப்பா. போராட்டங்கள் மாறினதற்காய் நன்றி. வியாதிகள் மாறினதற்காய் நன்றி ஆவியானவரே. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. எங்களை நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே,
அப்பா உங்க பிள்ளையை உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரை துருத்தில், அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரை துருத்தில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை நாங்கள் வாழ்வது எல்லாம் உமக்காக. எங்களுடைய ஆண்டவரே, வாழ்வது எல்லாம் உமக்காக. எங்களை நம்புங்கப்பா. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. பரிசுத்தமுள்ள தெய்வமே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ்வோம். உம்முடைய விருப்பத்தை செய்வோம்ப்பா. உம்முடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் ஓடுவோம். ஆண்டவரே, அநேக ஜனங்களை உம்முடைய ஆண்டவரே ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தி
உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று நாங்கள் ஆண்டவரே சேர்ப்போம். ஆண்டவரே எங்களை நம்பிருங்கப்பா, எங்களை நம்பிருங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை நம்பலைன்னா ஆண்டவரே யாருப்பா எங்களை நம்புவா? எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் எங்களை நம்பி ஆண்டவரே தந்த பொறுப்பை ஆண்டவரே நீங்கள் வருகிற வரைக்கும் அதை நாங்கள் நிறைவேற்ற நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவகரம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே துதிக்கிறோம். அப்படியே எல்லாரும் வாய்க்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தகப்பனே துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே மட்டுமா எங்களை வழி நடத்துகிற தெய்வமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த மாலை வேளையில் கூட தகப்பனே எங்களை கூடி தகப்பனே இந்த இடத்துல நீர் அமரச் செய்து ஜெபிக்க வைத்த நம்முடைய மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாம் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம் தேசத்தில் இருக்கிற முதலாவது சின்ன பிள்ளைங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு நியூஸில் சின்ன பிள்ளைங்க போதை வஸ்துக்களுக்கு விற்கிறதுக்கு ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக ஒரு கும்பல் அந்த பிள்ளைங்களை ட்ரெயின் அப் பண்ணி ஸ்கூலுக்குள்ளே விட்டுருக்காங்க. ஸ்கூலுக்குள்ளே விட்டதில் தாய் தாப்பனாரும் கண்டுக்கிறல, ஸ்கூலில் இருக்கிற வாத்தியார்மார்களும் கண்டுக்கிறல. அந்த பிள்ளைங்கள் மத்தியில் போதை வஸ்துனுடைய பழக்கங்கள் அதிகமாகி அந்த பிள்ளைங்க எப்படியோ ஒரு நபர் அந்த ஒரு துறையில் இருக்கிற ஒரு நபர் பார்த்துட்டு அந்த பிள்ளையை பிடிச்சி கேட்கும் பொழுது அந்த பிள்ளை சொல்லுது, நான் மட்டும் இல்லை, எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிற பிள்ளைங்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த பிள்ளைங்களுடைய கஷ்ட சூழ்நிலைகளை பார்த்து அந்த பிள்ளைங்கள் குடும்பத்துக்கு போய் அந்த தாய் தகப்பனார்கிட்ட பேசி அந்த பிள்ளைங்களை நாங்கள் இப்படி காசு கொடுக்குறோம், இப்படி பணத்தை கொடுக்குறோன்னு சொல்லி அதனால அவங்க கொடுத்து ஸ்கூலுக்குள்ளே உள்ள பிள்ளைங்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்கு அந்த பிள்ளைங்களை ட்ரெயின் அப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பு சொல்லுது. அப்போ பாருங்கள் நம் தேசம் எப்படிப்பட்டதான அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கி நம்மளுடைய தம்பி தங்கச்சி இங்கே இருக்கிறாங்கங்கிறத நம்ம சந்தோஷப்படலாம். ஆனால் வெளியில் நடக்கிற காரியங்கள் நம் தேசத்தை தீட்டுப்படுத்துகிற காரியங்களாக இருக்கிறது. சின்ன பிள்ளைங்க அந்த பொண்ணு அழுதுகிட்டு சொல்லுது, எங்களை படிக்க வைக்க முடியல எங்கள் தாய் தாப்பன் மேலே. அப்போ இப்படிப்பட்ட அவல நிலைகள் மாறணும். ஹல்லேலூயா. எல்லோரும் ஒரு நிமிடம் முழங்கால் படிக்கிட்டு நாம் தேவனுக்கு முன்பாக எல்லோரும் அந்த பிள்ளைங்களுக்கு கண்களை முன்னாக நிறுத்தி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம் தேசத்தில் அந்த அப்படிப்பட்டதான போதை வஸ்துனுடைய கிரியைகளை பயன்படுத்த வைக்கிற அந்த நபர்களை சந்தித்தரலன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் கூடி ஜெபம் பண்ணுங்க உரத்த சத்தமாய் தேவனிடத்தில். தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக சிறார்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த சின்ன பிள்ளைகளை தகப்பனே அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி காசுக்காக அவர்களை விலைக்கு வாங்கி ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போய் போதை வஸ்துக்களை விற்கிற அளவுக்கு பயன்படுத்துகிறாங்களே ஆண்டவரே. அவனுடைய படிப்பெல்லாம் கெட்டு போகுது. பிள்ளைங்கள் போதை வஸ்துக்கு அடிமையாக்கி கொண்டு இருக்கிறாங்களே ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அப்பா பெற்றோர்களை கவனிப்பில்லாத சூழ்நிலை இதில் தகப்பனே பெரிய பெரிய செல்வந்தர்கள் பயன்படுத்துகிறாங்கப்பா. இந்த பிள்ளைங்களை எடுத்து பயன்படுத்துகிறாங்க ஆண்டவரே. அவங்களுடைய வருமானத்துக்காக இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை இழக்க பண்ணுகிறாங்களே ஆண்டவரே. அந்த மகள் அழுது கொண்டு இருக்கும்போது என் தேசம் எப்படியாய் அழிவுக்கு நோராய் நோக்கி கொண்டு போகிறது என்பதை அறிந்தேன் ஆண்டவரே.
மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. அவங்க நல்லா படித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கணும் ஆண்டவரே. இதற்காக யாராவது ஒரு ஜெபம் பண்ணும். தகப்பனே, இந்த வேலையில ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறப்பா. அப்பா தகப்பனே, அப்பா எங்க தேசத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் உங்களோட கண் நோக்கி கொடுக்க முடியாது. வல்லமையில கரங்கள் வெளிப்பட உதவி செய்யுங்க. தாயாருக்கு தகப்பனருக்கு தெரியாம தகப்பனே அவங்க பல போதையில கடுமையாயிராங்க. கண் நோக்கி பார்க்க முடியாது. அப்பா அவங்க மரணத்துக்கு பிறகுதாப்பா ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்றாங்க. நாங்க 5வது படிக்க தடிக்கு நாங்க ஒழுங்கா படிக்கிறதுக்கு நாங்க மதவான தேசத்துல மதவானம் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது ராஜா. வல்லமையில கரங்கள் வெளிப்பட உதவி செய்யப்படட்டும். தாயார் தகப்பனர் கதற வைக்கிற ஆவிகள் அழிக்கப்படும். பிள்ளைங்கள் தாயார் தகப்பனருக்கு கீழ்ப்படியாம அழிக்க வைக்கிற ஆவிகள் அழிக்கப்பட முடியாது. வல்லமை இறங்கட்டு. தேவ மகிமை வெளிப்படட்ட ஆண்டவரே. தேசத்துக்கு விரோதமா செயல்பட தகப்பனே மதவானங்கள் அழிக்கப்பட முடியாது. பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்பட போதைகள் எடுத்து போட முடியாது. என் தேசத்துல இருக்கக்கூடாது. பார்க்க முடியாது. தகப்பனை பயந்து வாழ உதவி செய்ய அன்பு வெளிப்படட்டு. கண்ணோருக்கு பார்க்க முடியாது. நீங்க கொடுத்தீங்க தகப்பனே. சத்துருவின் கைக்கு திருடக்கூடாது ராஜா. தேவனே மனம் இறங்க முடியாது. அது ஒரு பாவம் என்று உணர்த்த உதவி செய்யுங்க. கண்ணோக்கி பார்க்க முடியாது. எங்களால ஒன்றுமே முடியாது. உம்மால எல்லாமே கூடு ராஜா. தேவ ஆவியானவர் தானே உங்களை அக்கினியை போட முடியாது. அப்பா உங்களுடைய அக்கினி தகப்பனே அப்பா கொஞ்சோண்டு அக்கினி இருந்தா அதுல இருந்து மனம் வர உதவி இருக்கு. மனமார்க்கிறிய செய்ய முடியாது. ஜெபிக்கிறங்க தாவே. ஒரு பிள்ளைகளோட வெறுமனே போயிடக்கூடாது. ஏசப்பா ஒரு பிள்ளைகளோட பாவத்துக்குள்ள போயிடக்கூடாதுப்பா. இறங்கி வாங்க தகப்பனே. இப்போதே தேசம் முழுது இறங்கி வாங்கப்பா. ஸ்கூல் மூலியமா இறங்கி வாங்க ஏசப்பா. வேலை செய்யற இடத்துல இறங்கி வர முடியாது. ஜெபிக்கிறேன். எந்த ஒரு மதவான போதைகள் இருக்க கூடாது ராஜா. இல்லாம நீங்க நிர்மணமாக்கி போட முடியாது. ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களோட வல்லமையில கரங்கள் ஊற்றப்படட்டும் ஏசப்பா. உங்களுடைய அன்புக்குள்ள வாழ்ற வாழ்க்கை உண்டாகட்டும். ஆவியானவர் தானே நீங்க அப்படியே செய்யற நல்ல கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி. நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு காரியத்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நம்மளுடைய அமெரிக்கா தேசத்தில் ஒரு நபர் முதலாவது இந்த இந்திய தேசத்திலிருந்து தான் வாலிபர் பிள்ளைங்களை பெண் பிள்ளைங்களை உபச்சாரத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு கும்பல். நிறையா பணத்தை ஈட்டுகிற அவங்களுடைய முதலீடு அவங்க என்ன சூழ்நிலைக்கு செய்ய போகிறாங்கன்னே தெரியல. ஆனால் அந்த அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற ஒரு நபர் அந்த காரியங்களில் இங்கேருந்து ஆட்களை அவங்களுக்கு ட்ரெயின் அப் கொடுத்து இந்த வாலிபர்களை கடத்த வைக்கிறது. நல்லா பழகுவாங்களாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஸ்கூலில் இருந்தாலும் சரி காலேஜுக்குள்ளே இருந்தாலும் சரி நல்லா பழகுவாங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரியே. ஏன்னா உனக்கு என்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் நல்லா பழகுவாங்களாம். ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்குன்னு ஏற்படுத்தினா அந்த கும்பலுக்கு நேராக கொண்டு போய் அங்கே காரில் வச்சு அவங்க கூட்டிகிட்டு போகிற பைக்கில் எங்கே ஏற்றி நான் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பசங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டுறாங்களாம். இது இங்கேருந்து நம்ம இந்திய தேசத்தில் இருந்தே டபக்குன்னு அமெரிக்கா தேசத்துக்கு அந்த பிள்ளைங்களை மாற்றுறாங்களாம். இது எல்லாம் ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிப பிள்ளைங்க வாலிப பிரயாகத்தில் ஒன்று சிருஷ்டிகரை நினை என்பது வேதம் சொல்லுகிறது. ஆனால் உலகப்புறமான ஆசைக்காகவும் உலகத்துக்கு எதுவுமே இல்லாத மாயையான வாழ்க்கைக்கு பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற சாத்தானுடைய கிரியைகள் முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்படணும். என் தேசத்தை தீட்டுப்படுத்துகிற இந்த உபச்சாரத்தினுடைய கிரியைகள் பிள்ளைகளிடத்திலிருந்து எடுத்து விடப்படும் போகணும். பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளணும். ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாம் பாதுகாக்கப்படணும். நமக்கு இன்றைக்கி தெரியும் கண்ணுக்கு
நல்லா தெரியும். இந்த பையன் இன்றைக்கி நல்லா பார்த்துக்கிறோம்னு சொல்கிறான், இன்றைக்கி என் பெற்ற தகப்பனை விட என் தாயை விட பார்த்துக்குறான்னு சொல்ல. இல்லை, ஒரு நாள் அவன் உங்களை கொண்டு போய் எங்கே விடுவான்னு சொல்ல முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே உங்களை பாதுகாப்பு. அல்லேலூயா. நம்மளுடைய இருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக நான் சொல்லுகிறது என்னன்னா, நம்ம பிள்ளைங்களுக்காக கருத்தாய் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேசத்தில் அழிந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எவ்வளவோ நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல நடக்கலை, நமக்கு நடக்கலைன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம பக்கத்தில் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் இதெல்லாம். அந்த பெண் பிள்ளைங்க கதறும் பொழுது கும்பல் கும்பலாக வச்சுருக்குறாங்க. அதில் இது சொல்ல போனோம்னா, வெளியில் இருக்கிற நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற நல்ல முக்கியமான காரியங்களில் பணக்கார லிஸ்ட்டில் இருக்கிற நபர்கள் தான் இதுக்கு உடன்படுகிறார்கள் என்பது ஒரு செய்தித்தாள் சொல்லப்படுகிறது. இவங்களெல்லாம் மாற்றணும். அவங்க எல்லாம் மனம் திரும்பினா தான் பிள்ளைங்க பாதுகாக்கப்படுவாங்க. பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஆண்களை அந்த ஆண் பசங்களுக்கு ட்ரெயினப் கொடுத்து அவனுக்கு இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு தர்றேன்னு சொல்லி இதெல்லாம் மாறன்னு சொல்லி நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனையுமே நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோதரிக்கிறோம்ப்பா. அப்பா, எங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைங்களுக்காக, எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்காக, வாலிப தகப்பனே ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவங்களை எடுத்து தகப்பனே, வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்பு என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, அதற்கு மாறாக இவங்க வேற விதமாக பயன்படுத்துகிறாங்களே ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. அழிவுக்கு நேராய் நடத்துகிற கிரியைகளை நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த வேசித்தனம் பாச்சார கிரியைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற அந்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் என் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தவேராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உமக்குள்ள பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட நபர்களை முழுவதுமாய் இந்த பிள்ளைங்களை வைத்து பயன்படுத்துகிற தகப்பனை பணத்தை பெருக்க வைக்கிற அப்பா, அந்த கும்பல்களை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கண்டுபிடித்தருளுவேராக ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டு ஆண்டவரே. அவர்கள் பிடிபட்டு போவார்களாகப்பா. இப்படிப்பட்ட அசுத்த வல்லமைகளை தேசத்துக்கு தீட்டுப்படுத்துகிற காரியங்களை செய்கிற நபர்கள் சந்தித்தருளுவீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமை நக்கி இறங்கட்டும்பா. ஒவ்வொருவரை நீங்கள் காட்டி கொடுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட அழிவுக்கு நேரம் நடத்துகிற என் தேசத்தை தீட்டுப்படுத்துகிற நபர்கள் வேணாம்ப்பா, நிர்மூலமாக்கி போடுங்க. இதற்காக யாராவது ஒரு ஜெபம் பண்ணும். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, சோதரிக்கிற ராஜா, இந்த எங்கள் தேசத்தில் உண்டாகி இருக்கிற இந்த பாலிகள் அந்த தொல்லைகள்ல இருந்து பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்குங்க. ஆமாப்பா, இதற்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த முதலாளிகளை நீங்க தொடுங்க ராஜா. சிறு பிள்ளைங்களை 10-12 வயதிலே கொண்டு போய் பாலியலுக்கு ஈடுபடுகிற இதை கொண்டு போய் அநேக இடத்துல பாருமில்லையா, ஐஸ்வர்யம் தேவனை நோக்கி பாருங்க. நம்ம தங்கச்சி தம்பி இருந்தா எப்படிப்பட்ட நபர், அநேக அதிபர்கள் பிரதமர்கள் இந்த ஆண்டவரே வழக்கில் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்பா. ஆண்டவரே, இந்த மாதிரி காரியங்களை செய்கிற அமெரிக்க அதிபர் முதல் கொண்டு இதுல மாற்றி சிக்கிருக்கிறாருன்னு அந்த செய்தி சொல்லுதுப்பா. ஆண்டவரே, எல்லா தலைவர்களை நீங்க தொடுங்க. பாலியலுக்கு உதவியா இருக்கிற எல்லா தலைவர்களையும் தொடுங்க. ஆண்டவரே, இதற்காக ஒரு ஏரியாவையே கட்டி ஆளுகை செய்யறாங்களாமப்பா. அதெல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும். இதற்கு காரணமா இருக்கிற யாவரையும் தொடுங்கப்பா. போல இனிமேல் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க மீட்டுக் கொள்ளுங்க. கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கு. அவன் வஞ்சிக்கிற அந்த வஞ்சனையில யாரும் விழுந்து போயிடக்கூடாது. கர்த்தர் தாமே நீ அக்னி வேலை எடுத்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரிப்பா, எல்லாரையும் நீங்க தொடுங்கப்பா. ஒருவர் கூட கெட்டு போயிடக்கூடாது.
எல்லா பிள்ளைங்களையும் நீங்க வேலையடைத்து பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா நீங்க கூட இருந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இதுவரை நடந்தது எப்படியோ ஆண்டவரே அதை நீங்க மன்னித்து ஆண்டவரை மறந்து ஆண்டவரை இனிமேல் அந்த தவறுகளை செய்யாதபடி கர்த்தர் நீங்க பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுடைய இருதயங்களை பாவங்களை தூண்டுகிற ஆவிகள், பாவத்துக்கு இழுத்து கொண்டு போகிற ஜனங்கள் எல்லாரையும் தொடுங்க. நீங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம பழகுற பயல்களோடு பழகுற பெண்களோடு மயங்கி போகிற ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைங்களை நீங்க விடுதலை ஆக்குங்க. கர்த்தர் நீர் மெய்யான தெய்வம். ஆண்டவரே நீர் மெய்யான தெய்வம். நீர் உமக்கன்று உருவாக்கின பிள்ளைகளை சாத்தான் தனக்கன்று பிரித்தெடுத்து போகிறானப்பா. அதற்கு நீங்க எடுத்துக்கொள்ள அவனுக்கு அதிகாரம் கொடுக்காம கர்த்தர் நீங்க மீட்டுக்கொள்ளுங்க. பிள்ளைகளை நீங்க மீட்டுக்கொள்ளுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை என்று சொன்னீங்களப்பா. உங்களுடைய விடுதலை உண்டாகட்டும். பிள்ளைகள் எல்லா சிந்தனை கட்டுக்களை அறுத்து போடுங்க. எல்லா மாம்ச சிந்தைகள் அழிக்கப்படட்டும். எல்லா மாம்ச கிரிகைகளை பிள்ளைகளை விட்டு வெளியேறிய சொல்லுங்க. கர்த்தர் தாமே வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதற்கு காரணமாக இருக்கிற எல்லா முதலாளிகளையும் கர்த்தர் தொடுங்க, சந்திங்க. இனிமேல் இந்த மாதிரி காரியங்கள் நாங்கள் எங்க வாழ்க்கையில கேட்கப்படாது, கூடாதுப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நம்ம அடுத்து நம்மளுடைய தேசத்தில், மாநிலத்தில், மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காகவும், எம்பி, எம்எல்ஏ, முதலமைச்சர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். அவங்க பாதுகாக்கப்படணும். தேவனுடைய பயத்துக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக அவங்க தேவன் நம் தேசத்தை நடத்தணும். நம்மளுடைய மாநிலங்களை நடத்தணும், மாவட்டங்களை நடத்தணும், கிராமங்களில் நடத்தணும். எல்லா அதிகாரிகளையும் நியமித்திருக்கிறார். ஆமேன். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமேன். ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படணும். அவங்க ஞானத்தோடு செயல்படணும். எந்த விதத்துலையும் அவங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்து புறம்பான காரியத்தில் நடந்துடாதபடி தேவன் அவர்களை ஞானத்தோடு அவங்கள பாதுகாத்து, குடும்பங்களை பாதுகாத்து நடத்தணும்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் கூட தகப்பனே எங்களுடைய எல்லா தகப்பனே எம்பி, எம்எல்ஏகளுக்காக, அரசு வேலை செய்கிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவை நாமத்தினால் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உமக்குள்ள தகப்பனே அப்பா வைராக்கியம் கொண்ட பிள்ளைகளை வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சாத்தான் அவங்கள வஞ்சித்திடக்கூடாது. ஆண்டவரே அப்பா உண்மையாய் தேசத்தை நடத்துகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த கடைசி காலத்தில் தகப்பனே அவர்கள் ஞானமாய் தகப்பனே செயல்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை நக்கினை இறங்கட்டும்பா. எங்கள் தகப்பனே பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் அரசு வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா எஸ்பிக்காக தகப்பனே ஜெபிக்கிறோம், டிஎஸ்பிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே நாமத்தினால தகப்பனே அப்பா இன்ஸ்பெக்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே நாமத்தினால் அரசு வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வட்டாட்சியருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிராமங்களில் வேலை செய்கிற தகப்பனே ஒவ்வொரு கிளர்க்கு தகப்பனே அப்பா பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே நாமத்தினால் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய வல்லமை நக்கினை இறங்கட்டும். ஆண்டவரே அப்பா ஞானமாய் எங்கள் தேசத்தை, எங்கள் மாவட்டம், எங்கள் கிராமங்களில் நடத்த தகப்பனே உமக்குள்ள பயந்து வாழ வளர உதவி செய்து அருள்வீராக. அவர்களை பாதுகாத்து நடத்துகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அப்படியே உட்காருவோம் இல்லை.
ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று நம்மளுடைய சபைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சபைக்குள்ள இருக்கிற கட்டுக்களை தேவன் மாற்றணும், எழுப்புதலை கட்டளையிடும், அந்த மாதிரி அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். உற்சாகமாக எல்லாரும் எழுந்து நின்று முதலாவதா சபைக்குள்ள தேவன் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கட்டளையிடணும். நம்ம சபையில் உண்டாகிற இந்த எழுப்புதல் தான் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பரவணும், தமிழ்நாடு முழுவதும் பரவணும், அப்படியே இந்தியா முழுவதும் பரவணும், உலகம் முழுவதும் பரவணும். தேவன் அப்படிப்பட்ட அந்த எழுப்புதல் தீயை நம்ம சபைக்குள்ள பற்ற வைக்கணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபணும். அப்படின்னு பரலோக பிதாவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசப்பா, உம்மை போற்றுகிற ஆண்டவரே. இந்த வேளையில் எங்கள் ஜெபி கொடுத்த கிருபைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, எங்கள் சபையை உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எங்கள் சபைக்குள்ள நீர் எழுப்புதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதல் அக்கினி எங்கள் சபைக்குள்ள ஊற்றப்படட்டும்ப்பா. எங்கள் தேசத்தில் உண்டாக போகிற அந்த எழுப்புதலுக்கு எங்கள் சபை ஒரு காரணமாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை எங்கள் சபைக்குள்ள ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய வல்லமை இறங்குவதாக. ஆவியானவருடைய வல்லமை சபைக்குள்ள இறங்கட்ட ஆண்டவரே. மேக ஸ்தம்பம் எங்கள் சபைக்குள்ள இறங்கி வரட்டும், அக்கினி ஸ்தம்பம் எங்கள் சபைக்குள்ள இறங்கி வரட்டும். அப்படியே உற்சாகமாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? வானத்துக்கு நேர கைகளை உயர்த்தி உற்சாகமாக அந்த ஜெப குறிப்புக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணும். அப்பா, நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே, இறங்கி வாங்க, எழுப்புதலை கொடுங்க. எங்கள் சபைக்குள்ள எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. எழுப்புதலுக்கு விரோதமாக எழும்புகிற கிரியைகள்லாம் நிர்மூலமாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மேக ஸ்தம்பம் எங்கள் சபைக்குள்ள இறங்கி வரணாண்டவரே. அக்கினி ஸ்தம்பம் எங்கள் சபைக்கு மேலே பற்றி எரியனேசப்பா. அப்பா, எங்கள் மாவட்டத்தில் உண்டாகிற எழுப்புதலுக்கு எங்கள் சபை ஒரு காரணமாக இருக்கணாண்டவரே. எங்கள் மாநிலத்தில் உண்டாகிற எழுப்புதலுக்கு எங்கள் சபை ஒரு காரணமாக இருக்கணும்ப்பா. அப்பா, இங்கே உண்டாகிற அந்த எழுப்புதல் அக்கினி தான் ஆண்டவரே உலகம் எங்கும் பரவணும். கர்த்தர் தாமே அந்த எழுப்புதல் அக்கினி எங்கள் சபைக்குள்ள ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபைக்குள்ள அந்த அக்கினியை பற்ற வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் வல்லமை சபைக்குள்ள இறங்கட்டும்ப்பா. நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை சபைக்குள்ள இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகாபெரிய எழுப்புதல் எங்கள் சபைக்குள்ள நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. யாராச்சும் ஒரு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. இந்த வேளையில எங்களை ஜெபி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எங்க சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. எங்க சபைக்குள்ள எழுப்புதல் வரவிடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள்லாம் அழிக்கப்படட்டும்பா. ஜனங்களுக்குள்ள வாஞ்சையை அதிகரிக்க பண்ணுங்க இயேசப்பா. ஆமென். சபையில் உள்ள ஜனங்கள்லாம் எழும்பணும் ஆண்டவரே. ஆமென். எழுப்புதலுக்காக எழும்பி பிரகாசிக்கணும் இயேசப்பா. ஆமென். ஜனங்களை சோர்வுக்குள்ள உட்படுத்துகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. எல்லா சோர்வுகளையும் பலவீனங்களையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். உற்சாகத்தை கொடுத்து ஆண்டவரே எழுப்புதலுக்காக நீங்க நிற்க பண்ணுங்க இயேசப்பா. ஆமென். ஒவ்வொரு வாலிபர்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. ஆமென். மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. பூமியின் மீது அக்கினியை போட வந்தது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே. அந்த வல்லமை எங்க சபைக்குள்ள நீங்க கொடுங்க இயேசப்பா. அந்த எழுப்புதலின் வல்லமை எங்க சபைக்குள்ள பற்றி எரிவதாக. ஆமென். ஊழியக்காரோடு இணைந்து நாங்களும் எழுப்புதலுக்காக நிற்கணும் இயேசப்பா. ஆமென். எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கொடுங்க இயேசப்பா. சபையை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க மாவட்டங்கள்ல எழுப்புதல் உண்டாகணும்பா. ஆமென். எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. ஆமென். சபையை கொண்டு எங்க தேசங்கள்ல எழுப்புதல் உண்டாகணும் இயேசப்பா. உண்டாகணும் இயேசப்பா. நீங்க எழுப்புவீராக. ஆமென். காலத்துல நாங்க சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. ஆமென். உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள நாங்க ஈடுபட கூடாதுப்பா. ஆமென். ஜனங்களை நீங்க பயன்படுத்துவீராக. பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ளேயும் அதிகரிக்க பண்ணுங்க இயேசப்பா. ஆமென். ஜனங்களை ஆவியில கழிவுற உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபையா எங்க சபையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எங்க சபைக்குள்ள இறங்குவதாகப்பா. எங்க சபைக்குள்ள இறங்குவதாக. ஆமென். ஆவியானவருடைய வல்லமை எங்க சபைக்குள்ள எல்லாரும் அப்படியே சத்தமா சேர்ந்து இணைந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆவியில நிறைந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாஷைகள் பேசி ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. மகா பெரிய எழுப்புதல் எங்க சபைக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. கொடுங்க ஆண்டவரே. சபையை நீங்க பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களான பற்பல பாஷைகள் பேசி ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஆமென். அனுபவம் எல்லாருக்குள்ளே உண்டாவதாக. ஆமென். பெந்தெகோஸ்தே நாளன்று ஊற்றப்பட்ட அந்த வல்லமை எங்க சபைக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஆமென். எங்கள் நிமித்தமாய் ஒரு மகா பெரிய எழுப்புதலை நாங்க பார்க்க உதவி செய்யுங்க. ஆமென். அப்பா, நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அப்பா, ஆண்டவரே, எங்க சபையை கொண்டு ஆண்டவரே நீங்க ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவரே நீங்க கொடுக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறேன் சப்பா. அப்படியே செய்ய போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களை எந்த விதத்தில் வீழ்த்தலாம், எந்த ஒரு காரியத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா அவங்க தேவனை விட்டு விலகுவாங்கன்னு பிசாசு அநேக காரியங்களில் வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கிறேன். தேவன் வந்து இந்த காரியங்கள்லேருந்து சபை ஜனங்களுக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கணும். இந்த பிசாசோட தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கான ஒரு வல்லமையை சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் தரணும். சபை ஜனங்கள் எல்லாரும் அந்த வல்லமையில் பலப்படணும்னு சொல்லி இந்த வார்த்தையின்படி தேவன் உதவி செய்யணும்னு எல்லாரும் அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுவோமா? அப்படின்னு பரலோக பிதாவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, அப்பா இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே சபை ஜனங்களை திருடுவதற்காக பிசாசானவன் பல திட்டங்களை வச்சிருக்கானே ஆண்டவரே, அவங்களை எப்படியாவது கீழே தள்ளிடலாம்னு பல திட்டங்களை வச்சிருக்கான். ஏசப்பா நீங்கள் சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு அந்த பலனை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய பலன்லையும் சத்துவத்திலையும் தேவ ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே பலப்பட உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விலகி ஓடுகிற அந்த வல்லமை சபை ஜனங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, சபை ஜனங்களுக்குள்ள உங்க வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவனுடைய வல்லமையில பலப்படட்டாப்பா. இந்த வசனத்தின்படி ஆண்டவரே சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் பலனை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன் உண்டாவதாக ஆண்டவரே. சாத்தானுடைய தந்திரங்கள் ஆண்டவர் அறிஞ்சு ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க. ஒரு வல்லமை ஆண்டவர் சபை ஜனங்களுக்குள்ள உண்டாகட்டும். சபை ஜனங்கள் யாவர் ஆண்டவர் சர்வாயுத வர்க்கம் தரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் ஒரு ஆள் அர்ப்பணம் ஜெபம் பண்ணுவோமா? நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. ஆமென். தகப்பனே நீரே எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபை பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினால அப்பா தகப்பனே பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் சர்வாயுதத்தை வர்க்கத்தை தரித்து கொள்கிற பிள்ளைங்களாய் தகப்பனே குடும்பமாய் தகப்பனே நிற்க உதவி செய்யுங்க. இயேசுவே நாமத்தினால அவனுடைய கடைசி காலத்தின் தகப்பனே கொஞ்ச காலம் இருக்கும் என்று தகப்பனே வகை தேடுகிறான் ஆண்டவரே. யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான் அப்பா. அவங்களை தொடுவீராக இயேசுவே நாமத்தினால அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குள்ள வைராக்கியம் கொண்டு அனல் கொண்டு எழும்ப உதவி செய்யுங்க தகப்பனே. அவனை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக இயேசுவே நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமையின் அக்கினி இறங்குவதாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இறங்குவதாக. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. அப்பா உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினாலே அவனை எதிர்த்து நிற்கிற அப்பா பிள்ளைங்களாய் தகப்பனே ஒவ்வொருவரையும் அபிஷேகத்து வழி நடத்துவீராக இயேசுவே நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமையின் அக்கினி இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்குவதாகப்பா. அப்பா பெரியவங்கள் மத்தியில் இறங்கட்டும் ராஜா. சிறு பிள்ளைங்க மத்தியில் இறங்குவதாக. ஆண்கள் மத்தியில் இறங்கட்டும். இயேசுவே நாமத்தினாலே தேவனுடைய வல்லமை இயேசுவே நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவனை எதிர்த்து நிற்கிற அப்பா திராணி உள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படியாக நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில். நல்ல ஜெபத்தை கேட்டீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. ஹல்லேலூயா. சபை ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமாய் வாழணுங்கிறதே நம்ம ஆண்டவருடைய எல்லா விருப்பம் எல்லாமே. அந்த வசனத்தில் கீழே சொல்லியிருக்கு, நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல். இந்த வார்த்தையின்படி சபைக்குள்ள இருக்கிற யாரும் எந்த ஒரு இச்சைக்கு அடிமைப்படக்கூடாது, அஞ்ஞானிகளை போல மாறிடக்கூடாது. தேவனுடைய விருப்பப்படி சபை ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற ஏசப்பா ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதாண்டு உமக்கு பிரியம். ஆண்டவரே சபை ஜனங்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் உண்டாகட்ட ஆண்டவரே. மாம்ச இச்சைகளுக்கு விலகி ஓடட்டே ஏசப்பா. அஞ்ஞானிகளை போல ஆண்டவரே அந்த இச்சைகளுக்கெல்லாம் விலகி ஓட நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை சபை ஜனங்களுக்குள்ள உண்டாகட்டும். நீங்க இறங்கி வாங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் சபை ஜனங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சபை ஜனங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமானவர்களாய் மாற உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமானவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறட்ட ஆண்டவரே. சாத்தானுடைய அந்த கிரியைகளுக்கு விலகி ஓடட்டும்பா. பாவ இச்சைகளுக்கு விலகி ஓடட்ட ஆண்டவரே. நீங்க ஆண்டவர் அந்த பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய வல்லமை சபை ஜனங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை சபை ஜனங்களுக்குள்ள வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென். யாராச்சும் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம்.
பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆமென். ஆண்டவரே ஜெபி கொடுத்த தருணத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆமென். ஆண்டவரே சபை ஜனங்களை பரிசுத்தமாய் வாழ விடாம தடை பண்ற கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆமென். சபை ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழணுங்கிற எண்ணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொல்லியிருக்கீங்களே. ஆமென். அந்த வார்த்தையின்படி ஜனங்களை பரிசுத்தமாய் வாழ விடாம தடை பண்ணுகிற எல்லா அசுத்த வல்லமைகள் ஒவ்வொரு ஜனங்களை விட்டு விலகுவதாக. ஆண்டவரே எல்லா பாவ இச்சைகளுக்கு விலகி ஆண்டவரே ஜனங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த சிந்தனை ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே உண்டாகட்டும்ப்பா. உண்டாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். வாலிபர்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. உண்டாகட்டும்ப்பா. பெண்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். ஒவ்வொரு ஆண்களுக்குள்ளே உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பரிசுத்தமாய் வாழ வைங்க ஆண்டவரே. பாவங்களை துக்கப்படுத்துற காரியங்கள் யாரும் சபை ஜனங்கள் செய்ய கூடாதுப்பா. பிரியமான காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க. ஆமென். சத்தமா எல்லாரும் என்ன ஜெபம் பண்ணுவோமா? வானத்தினர் கைகளை உயர்த்தி சபை ஜனங்களுக்குள்ள ஆவியான ஊற்றப்படணும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஆமென். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். நமது கர்த்தரோ உறைவிடமானார், இன்னல்கள் நடுவிலே மறைவிடமானார். நமது கர்த்தரோ உறைவிடமானார், இன்னல்கள் நடுவிலே மறைவிடமானார். விடுதலை கீதங்கள் பாட வைக்கின்றார், வெற்றி கொடியசைத்து ஆட வைக்கின்றார். விடுதலை கீதங்கள் பாட வைக்கின்றார், வெற்றி கொடியசைத்து ஆட வைக்கின்றார். சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், எல்லாரும் அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஹல்லேலூயா. சபை ஜனங்களுக்குள்ள முதலாவதாக பிசாசு செய்கிற ஒரு காரியம் வந்து யாருக்குள்ளேயும் ஒரு ஒருமனம் இல்லாமல் பண்ணுறது. ஒவ்வொருத்துக்குள்ளே ஒவ்வொரு கசப்பை உண்டு பண்ணி, யாருக்குள்ளேயும் ஒருமனம் இல்லாமல் ஒரு ஐக்கியத்தை தடை பண்ணி, ஒரு எழுப்புதலுக்கு விரோதமாக செயல்பட விடாமல் தடை செய்கிறது தான் முக்கியமான வேலையாக இருக்குது. தேவன் அந்த கட்டுக்களிலிருந்து சபை ஜனங்களுக்கு விடுதலை தரணும். சபை ஜனங்களுக்குள்ள இந்த வசனத்தின்படி ஒரு சமாதானம் உண்டாகணும், ஐக்கியம் உண்டாகணும். ஒருமனப்பட்ட ஜெபம் பண்ணாதான் நம்மளுக்கு சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். தேவன் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு மனதை கட்டளையிடணும். சபை ஜனங்களுக்குள்ள அந்த ஒரு மனதை தடை செய்கிற கிரியைகள்லாம் நிர்மூலமாக்கப்படணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படியே அப்படின்னு பரலோக பிதாவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்கள் சபை ஜனங்களுக்குள்ள ஒரு மனதை சீரழிக்கிற கிரியைகளும் அழிக்கப்படட்ட ஆண்டவரே. ஒரு மனதை சீரழிக்க நினைக்கிற எல்லா கிரியைகளும் ஜனங்களை விட்டு விலகட்டும்ப்பா. ஒரு மனம் உண்டாகட்ட ஆண்டவரே, ஐக்கியம் உண்டாகட்டும். சபை ஜனங்களுக்குள்ள கசப்பை உண்டு வருகிற கிரியைகள்லாம் அழிக்கப்படட்டும். வெறுப்புகள் மாறட்ட ஆண்டவரே. கசப்பு வெறுப்புகள் மாறுவதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரே அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கட்டே சப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாக ஜெபிச்சாதானே சப்பா எழுப்புதலை பார்க்க முடியும். இதை பிசாசானவன் அறிஞ்சு ஒரு மனதை தடை செய்கிற ஆண்டவரே. சபை ஜனங்களுக்குள்ளேயே எத்தனையோ பிரிவினைகளை உண்டு பண்றான் ஏசப்பா. மன கசப்புகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவரே. அந்த கிரியைகள் இப்பொழுதே நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே சபை ஜனங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவி ஊற்றப்படட்டும். தேவனுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. கர்த்தருடைய அன்பு வெளிப்படட்ட ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளையும் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கசப்பு வெறுப்புகள் மாறுவதாக. ஒரு ஐக்கியம் உண்டாகட்ட ஆண்டவரே. எல்லா ஜபங்களையும் ஒரு மனமாய் ஜெபிக்க உதவி செய்யுங்க.
கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. அப்பா நீங்க வந்தீங்கன்னா ஒரு சமாதானம் உண்டாக ஏசப்பா. ஜனங்களுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா ஒரு ஐக்கியம் உண்டாக ஆண்டவரே. நீங்க வந்தா கசப்பு மாற ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராச்சும் ஜெபணும். பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சபா. ஆமென். சபா, அந்த வேலை ஆண்டவரே எங்களை ஜெபி கொடுத்துக்கா நன்றி செலுத்துகிறோம். இப்போது எங்கள் சபைக்காக கூட உடைய சமூகத்தில் வர சபா. ஆமென். சபையில் ஆண்டு ஒரு மன தடை செய்கிற எல்லா கிரியில் அழிக்கப்பட்டே சபா. சபா ஆண்டு ஒரு மனதை சீர்குலைக்க நினைக்கிற எல்லா சத்துரு கிரியில் அழிக்கப்பட்டே சபா. சபா எல்லாருடைய கசப்பு வெறுப்புகளை மாற்றுங்க சபா. சபா ஆதி அப்போஸ்தலர் எப்படி ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருந்தாங்களோ அதே போல் ஆண்டு சபையில் இருக்க ஒவ்வொருத்தராண்டு ஒரே இருதயம் உள்ளவர்களை மாற்றுங்க சபா. ஆண்டு ஒவ்வொருத்தருக்காண்டு மன்னிக்கிற ஒரு மனப்பான்மையை கொடுங்க சபா. எல்லா ஏற்ற தாழ்வுகள் எண்ணங்களும் மாறட்டே சபா. ஒருவரை ஒருவரான தேவ அன்பு செலுத்த உதவி செய்யுங்க. ஒரு மனதோடு ஆண்டு எழுப்பதற்கா நிற்க உதவி செய்யுங்கப்பா. தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனதோடு கட்ட உதவி செய்யுங்க. ஒரு மன தடைச நினைக்கிற எல்லா சத்துரு கிரியில் அழிக்கப்படும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31 32வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறையை விட்டு வெளியில் வரும்போது அந்த சிறைச்சாலைக்காரன் மிரண்டு போய் நாங்கள் என்ன பண்ணணும் ரட்சிக்கப்படுற கேட்கும்போது பவுலும் சீலாவும் முதல்ல போய் அவங்க வீட்டில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கப்படுத்துறதுக்கான வழியை செய்கிறாங்க அந்த இடத்துல. அதுபோல தான் நம்ம சபைக்குள்ள எல்லா குடும்பங்களும் முழுமையாக சபைக்கு வர்றதில்லை. அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. ஒருவர் வர்றாங்க, ஒருத்தர் வரலை. இந்த வல்லமை பவுலும் சீலாக்குள்ளே இருந்த அந்த வல்லமையை நம்ம சபை ஜனங்களுக்குள்ளேயும் தேவன் கட்டளையிடணும். யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ ஒவ்வொருவருக்கும் எப்படி தேவன் அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லணுங்கிற ஞானத்தை கொடுக்கணும். அவங்கள ரட்சிக்கப்படுறதுக்கு முழுமையான ஒரு முயற்சியை தேவன் எடுக்க உதவி செய்யணும்னு சொல்லி எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபணும். அன்பின் பரலோக பிதாவையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்களும் குடும்பமாய் சபைக்கு வரணும்ப்பா. நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த பவுலும் சீலாவும் ஆண்டவரே அந்த சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிக்கப்படுத்தும்படி செய்தாங்களே சப்பா. நீங்கள் அந்த வல்லமையை எங்கள் சபை ஜனங்களுக்குள்ளே கொடுங்க. தங்களுடைய வீட்டில் இருக்கிற ரட்சிக்கப்படாத கர்த்தரை அறியாத ஜனங்களை ரட்சிக்கப்படுத்த கர்த்தர் ஞானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலனை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கணவர் ரட்சிக்கப்பட்டு மனைவர் ரட்சிக்கப்படாமல் வர்றாங்க ஆண்டவரே. இந்த மாதிரி ஒருவர் ரட்சிக்கப்படாம நபர்களை நீர் தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எப்பா சபை ஜனங்கள் எல்லாரும் குடும்பமாய் சபைக்கு வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருத்தங்க கூட ரட்சிக்கப்படாம இருக்கக்கூடாதுப்பா, உண்மை அறிந்து கொள்ளாம இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா யாருமே ரட்சிக்கப்படலைன்னா கூட அப்பா ஏதாவது சொல்லலாம் ஆண்டவரே. ஒருவர் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய நாமத்தை அப்பா அறிவிக்காம இருந்தால் அது எவ்வளவு பெரிய தவறு அப்பா. நீர் அந்த ஞானத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற யாவருக்கு ரட்சிப்பை கட்டளையிட நீங்க உதவி செய்யுங்க. நீராமே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் பாரப்பட்டு ஜெபம். மீன் பரலோக பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. ஆமென். எங்களை கூடி ஜெபிக்க கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அநேக குடும்பங்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே தேவனுடைய ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமா ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. குடும்பத்துல எத்தனை நபர் இருக்காங்களோ அத்தனை நபர் ரட்சிக்கப்பட உதவி செய்தல்லுங்க. அவளுக்குள்ள கிரியை செய்யற எல்லா கிரியைகளும் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டுகள் எல்லாம் விடுதலையாக்கப்பட உதவி செய்தல்லுங்கப்பா. கடினங்கள்லாம் மாற உதவி செய்தல்லுங்கப்பா. மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா வல்லமைகளும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்கொண்டிருக்கிற எல்லா கிரிகளும் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆலயத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் உண்டாக உதவி செய்தல்லுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்ற கர்த்தரையே சேவிப்போம் என்று ஜோசுவா சொன்னது போல ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே குடும்பமா ரட்சிக்கப்பட உதவி செய்தல்லுங்க. விசுவாசிக்க நீங்க உதவி செய்தல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு ரட்சகரா ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. ஆண்டவரே எங்க ஒவ்வொருத்தரும் நீங்க தொட்டு ரட்சித்தது போல ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க தாமே ரட்சிக்கப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவங்களை விட்டு மனம் திரும்ப நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. அவருடைய சாபமான கிரிகள் எல்லாம் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மையே விசுவாசிக்க நீங்க உதவி செய்தல்லுங்க. அப்போஸ்தல காலத்துல ஆண்டவரே குடும்பமா ஒவ்வொருத்தரும் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டது போல ஆண்டவரே அனுதின ரட்சிப்பு எங்க சபையிலுக்குள்ள உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட நீங்க உதவி
செய்தல்லுங்க ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அந்த குடும்பமா ரட்சிக்கப்படுவான்னு சொன்னது போல ஆமென். ஒவ்வொருத்தரும் குடும்பமா ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. வருகிற நாட்கள் ஆண்டவரே எங்க சபையில ஆண்டவரே குடும்பமா சபைக்கு வர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சபைக்கு வராம இருக்கவே கூடாது ஆமென். ஆண்டவரே, அறிந்து கொள்ளாமல் இருக்கவே கூடாது ஏசப்பா. ஆமென். ரட்சிப்பின் வல்லமை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சாட்சியை கேட்க நீங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையிலுக்கு அநேக குடும்பங்களுக்கு ரட்சிக்கப்பட போற நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல ஆமென். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வசனத்தின்படி சபைக்குள்ள முதல்ல ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து பாதுகாப்புனாவே குடும்ப ஜபந்தேன். அந்த குடும்ப ஜபத்தை பிசாசானவ தந்திரமா யாரையுமே குடும்ப ஜபம் பண்ண விடுறதில்லை. சபைக்குள்ள இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள வந்து குடும்ப ஜபமே இல்லை. அதனால தான் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. குடும்ப ஜபத்தை உண்டு பண்ணால் ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க, கர்த்தருக்குள்ள வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பிசாசானவ தடை பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த தடைகள் வந்து சபை ஜனங்களுக்குள்ள மாறணும். சபை ஜனங்கள் எல்லாரும் அனுதினமும் குடும்ப ஜபத்தை தொடங்கணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபணும். அப்படின்னு பரலோக பிதாவையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே அப்பா, எங்கள் சபைக்குள்ள இருக்கிற எல்லா வீட்டிலையும் ஆண்டவர் குடும்ப ஜபங்கள் எழும நீங்கள் உதவி செய்யுங்க. பிசாசானவன் இந்த காரியத்தை தந்திரமாக தடை பண்ணி வச்சிருக்கிறான் ஏசப்பா. நீங்கள் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும்னா குடும்பம் ஜெபிக்கணுமே ஆண்டவரே. பாதுகாப்பு உண்டாகணும்னா குடும்பமாக ஜெபிக்கணுமே ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாக ஜெபிக்க ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு வாஞ்சை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப ஜபம் ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளையும் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் ஒரு அர்ப்பணிச்சு ஜெபணும். எங்க சபையில ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் சபா. குடும்பங்களுக்கு சபா குடும்ப உண்டாக உதவி செய்யுங்க. எல்லா சத்துரான கிரியைகள் அழிக்கப்படுவதாக சபா. சபான ஒவ்வொருத்தரும் குடும்ப ஜெபம் பண்ண உதவி செய்தலுங்க. சபான குடும்ப ஜெபம் பண்ண நம்ம தடை பண்ணிக்கிற எல்லா சத்துரான கிரியைகள் அழிக்கப்படுவதாக சபா. ஒவ்வொருத்தருக்கும் ஜெபாவி ஊட்டப்பட உதவி செய்தலுங்க சபா. மகிமையில கடந்தா வெளிப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்துல அந்த ஜெபசத்தை எழும்ப உதவி செய்தலுங்க. ஒவ்வொரு குடும்ப ஜெபம் பண்ண உதவி செய்தலுங்க. நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவனால பிதாவே ஆமென். ஆமென். ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் ஒரு பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. 10ல் ஒரு பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. உடல உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமாய். உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமாய். உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமாய். இதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமாய். உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமாய். உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமாய். உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமாய். ஹல்லேலூயா. உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா.
இந்த ஒரு வசனத்தை தேவன் சபை குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாதமாக இன்றைய தினத்தில் கட்டளையிடணும். யாரும் கடன் வாங்கக்கூடாது, இருக்கிற கடனெல்லாம் அடைக்க தேவன் உதவி செய்யணும், செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகணும், களஞ்சியங்கள் நிரம்பணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் சபை குடும்பங்களுக்குள்ள உண்டாகணும் சொல்லி இந்த வசனத்தின்படி கர்த்தர் இன்றைய தினத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளைன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? அப்படின்னு பரலோக பிதாவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசப்பா, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் சபை ஜனங்களுக்குள்ள கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த வசனத்துக்குரிய ஆசீர்வாதங்களை சபை ஜனங்களுக்குள்ள கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. களஞ்சியங்கள் நிரம்பட்டும், செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, கடன் வாங்குகிறவர்களா அல்லப்பா, கடன் கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. சபை குடும்பங்களுக்குள்ள இருக்கிற தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பண தேவைகளை சந்திங்க, பொருள் தேவைகளை சந்திங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்கப்பா ஆண்டவரே. கடனால் அநேகர் சபைக்கு கூட வராம வேலைக்கு போறாங்க ஆண்டவரே. இந்த நிலைமைகள் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. வேலையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும்பா, வியாபாரங்கள் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சபை ஜனங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புவதாக. எல்லா கடன் பிரச்சனைகளை மாற்றி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. யாரும் இனிமே ஆண்டவரே கடனை வாங்கக்கூடாது இயேசுப்பா. கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் இன்றைய தினத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராச்சும் ஜெபம் அன்னிப்பரலோக பிதாவே துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற இயேசப்பா, ஆமென். நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம். சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே இயேசப்பா, யாரும் கடன் வாங்க கூடாது ஆண்டவரே. இயேசப்பா, உம்முடைய வல்லமை தான் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். இருக்கிற எல்லா கடன்களையும் அடைக்க உதவி செய்தருளுங்க. எப்படி அடைக்கணுங்கிற ஞானத்தை கட்டளையிடுங்க இயேசப்பா. வல்லமையின் கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, அந்த கடனால அநேக பேர் சபைக்கு வராம இருக்காங்களே இயேசப்பா, அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. வல்லமையின் கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். கடன் இல்ல ஆண்டவரே, இந்த கடனால சமாதானம் இல்லாம இருக்காங்க இயேசப்பா, சந்தோஷம் இல்லாம இருக்காங்களே ஆண்டவரே, இந்த காரியங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கடன்களையும் அடைத்து முடிக்க உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. வல்லமையின் கரம் வெளிப்படுவதாகப்பா ஆண்டவரே. இயேசப்பா, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே செயல்படட்டும் ஆண்டவரே. வல்லமை தாமே செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. கடன் அடைக்கிற ஞானத்தை கொடுங்க இயேசப்பா. துரிதமா அடைத்து முடிக்க உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. அநேக சாட்சிகளை நாங்க கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. உம்முடைய வல்லமையின் கரம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதிலளித்த நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படியே எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஜெபிச்சு முடிச்சிருவோம். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் நம்மளோட சமாதானம் ஆகும்படி செய்வார்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழும்போது எல்லா விதமான சத்துருக்களும் நம்மளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சமாதானமாக வருவாங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமான வழி, கர்த்தருக்கு பிரியமாக வாழக்கூடிய வாழ்க்கை எது அப்படின்னா, பாவத்தை விட்டு விலகி நீதியின்படி நடந்து தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வது தான் கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. எது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையா? பாவத்தை விட்டு விலகி நீதியின்படி நம்ம நடந்து தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறது தான் நம்ம தேவனுக்கு பிரியமாக அவருடைய வழிகளில் நம்ம நடக்கக்கூடிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சுகள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமான பேச்சுகளை நம்ம பேசுகிறோமா? கர்த்தருக்கு பிரியமான நினைவுகளை நம்ம எண்ணங்களில் கொண்டு வர்றோமா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கிறோமான ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தித்து நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான காரியம் வேதத்தில் அநேகம் உண்டு. அப்போ கர்த்தருக்கு பிரியமான காரியம் எது அப்படின்னா, உண்மையாக நடப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம்.
நம்ம ஜெபிப்பது வந்து கர்த்தருக்கு பிரியமான காரியம். வேதத்தை அதிகமாக வாசிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். தீமையை வெறுத்து நம்ம எல்லா விதமான பாவங்களையும் விட்டு விலகுவது நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியம். இப்படி அநேக காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களில் வேதத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. வேதத்தில் அநேகம் பேர் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்காங்க. ஹல்லேலூயா. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. ஏனோக்கு வந்து தேவனுக்கு பிரியமானவனா நடந்து கொண்டான். தேவனோட அவர் ஒரு சஞ்சரிக்கிற மனுஷனாக இருந்தான். அவன் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டதுனால அவர் மரணத்தை காணாமல் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் யார் அப்படின்னா ஏனோக்கு. அப்போ தேவனுக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் வராது. ஹல்லேலூயா. அப்போ ஏனோக்கை போல் நம்மளும் கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அடுத்தது ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நோவா எப்படிப்பட்டவனா வாழ்ந்தான் அப்படின்னா நீதிமானும் உத்தமனுமாய் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நோவா வந்து செஞ்சு வாழ்ந்தார். ஹல்லேலூயா. நோவா வாழ்ந்த காலத்தில் உலகம் வந்து பாவத்துக்குள்ளே இருந்தாலும் ஆனால் நோவாவுடைய வழிமுறைகள் நோவாவுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா அந்த பாவத்தில் இருந்து விலகி ஒரு பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமானபடி எல்லாம் நோவா வாழ்ந்ததுனால தான் அவ்வளோ பெரிய அழிவிலிருந்து நோவாவையும் நோவாவோட குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்து நடத்தினார். அப்போ நம்மளும் கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய வழிகளில் நம்ம நடக்கும்போது எவ்வளோ பெரிய அழிவுகள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய பிசாசினுடைய கிரியைகள் வந்தாலும் எல்லா விதமான அழிவிலிருந்து தேவன் நம்மளை பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா. அடுத்ததா அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக தாவீது வந்து தேவனுக்கு பிரியமானவனா வாழ்ந்திருக்கான். தாவீதுடைய வழியில் பத்சேபாள் விஷயத்தில் மட்டும்தான் அவன் தவறு செஞ்சு பாவத்துக்குள்ளே உள்ளானே தவிர ஆனால் கர்த்தர் பேசினதுக்கு அப்புறம் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி அந்த பாவத்திலிருந்து விலகி தேவனுக்கு பிரியமானபடி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசனா தாவீது வாழ்ந்தார். அப்போ தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு தேவனுக்கு பிரியமான வழிகளை வாழ்ந்ததுனால தாவீதை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பலவிதமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்து தாவீதை தேவன் என்ன செஞ்சார்னா உயர்த்தி வச்சார். அப்போ நம்மளும் தேவனுக்கு பிரியமாக அவருடைய வழிகளுக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் தேவன் உயர்த்தி எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மளை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. தானியேல் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த மனுஷன் யாருன்னா தானியேல். தானியேல் மிகவும் தேவனுக்கு பிரியமானவனா வாழ்ந்து கொண்டான். அப்போ தேவனுக்கு பிரியமானவனா அவன் வாழ்ந்ததுனால அவன் ஜெபம் பண்ண தொடங்கின போதே என்ன செஞ்சுன்னா பரலோகத்திலிருந்து தேவன் பதிலை கொடுத்து எல்லா விதமான ஜெபத்துக்கும் பதிலை தந்து தானியேலை ஆசீர்வதிச்சார். அதுபோல் நம்மளும் தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட எல்லா ஜெபங்களையும் தேவன் கேட்டு பதிலை தந்து நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு காரியம் என்ன அப்படின்னா நம்ம தேவனுக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த விதமான மரணங்களோ இல்லை சோர்வுகளோ இல்லை பலவீனங்களோ பின்மாற்றமோ எதுக்கு நம்மளுக்குள்ளே வராது. அடுத்ததாக நோவாவை பாதுகாத்தது போல் தேவன் எல்லா விதமான அழிவிலிருந்தும் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து தேவன் நம்மளை பாதுகாப்பார். அடுத்ததாக தாவீதை உயர்த்தினது போல் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்தது தானியேலுக்கு கிடைச்சது போல் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே எல்லா விதமான ஜெபத்துக்கும் பதிலை தந்து தேவன் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமாக நடப்பவர்களுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா
முதல் காரியம் நம்ம தேவனை நம்ம அதிகமாக நேசிக்கிறவர்களாக நம்ம இருப்போம். ஏன்னா அவருடைய வழிகளில் நம்ம நடக்கும்போது அவரை மாத்திரம்தான் நம்ம நேசிப்போம். உலகத்தின் காரியங்களையோ இல்லை தவறான எண்ணங்களோ எதுவுமே நம்மளுக்குள்ளே வராது. அப்போ அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கிறோம் அப்படின்னா முதல் காரியம் நம்ம தேவனை அதிகமாக நேசித்து அவரை தேடுகிற ஒரு குணாதிசயம் நம்மளுக்குள்ளே வெளிப்படும். ரெண்டாவது, அதிக அளவு நம்ம விசுவாசம் நம்மளுக்குள்ளே வெளிப்படும். ஏன்னா நம்ம பிரியமாக நடத்துறது யாருக்காக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அவருக்காக தான் வாழ்கிறோம். அப்போ அவருக்காக நம்ம வாழும்போது நம்மளுக்குள்ள அதிக அளவு விசுவாசம் நம்மளுக்குள்ளே வெளிப்படும். மூணாவது, நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடப்போம். நாலாவது, எந்த விதமான பாவங்களும் நம்ம செய்ய மாட்டோம். அதிகமாக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களா, வேதத்தை அதிகமாக வாசிக்கிறவர்களா, வேதத்தின்படி நடக்கிறவர்களா நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். அப்படின்னு இந்த குணாதிசயங்கள்லாம் நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறோமான்னு நம்மளுக்குள்ளேயே நம்ம என்ன செய்ய முடியும்? சிந்தித்து பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார்கள். வேதத்தில் ஒரு சில பேர் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்ததுனால எவ்வளோ பெரிய சத்துருக்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் கடைசியில் தேவன் அதை சமாதானமாக தான் வாழ வச்சார். சமாதானத்தை தான் தேவன் அந்த இடத்துல கட்டளையிட்டார். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 28லிருந்து 31 வசனங்களை வாசிப்போம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஈசாக்கு கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து வர்றான். அதனால் பெரிஸ்தர் அவன் மேலே அநேக துன்புறுத்தலை கொண்டு அவனை போராட்டத்துக்கு உள்ளாக்கி அவனை அநேக பாடுகளுக்கு துன்பத்துக்குள்ளே உள்ளாக்குறாங்க. ஆனாலும் அபிமெலேக்கு தாவீதுகிட்ட சொல்கிறாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவரோட சமாதான உடன்படிக்கை செய்தார்கள். அப்போ ஈசாக்கோட வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததுனால தான் பெலிஸ்தர்களில் இருந்து அந்த அபிமெலேக்கு எல்லாருக்கும் முன்பாக தேவன் அந்த அபிமெலேக்கு சொல்கிறாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், அதனால் நாங்கள் சமாதான உடன்படிக்கை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சமாதான உடன்படிக்கையே செய்கிறாங்க. அப்போ ஈசாக்கு பிரியமாக இருந்ததுனால தான் அந்த சத்துருக்குள்ளையும் தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா சமாதானம் ஆகும்படி செய்தார். இல்லைன்னா அந்த இடத்துல வாக்குவாதங்கள் சண்டைகள் தான் வந்திருக்கும், சமாதானம் உண்டாயிருந்திருக்காது. அப்போ ஈசாக்கோட வழி பிரியமாக இருந்ததுனால தான் அபிமெலேக்கே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்கிறார்கள். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம தாவீதை பார்க்குறோம். தாவீதோடும் தேவனுக்கு பிரியமான ஒரு வழிகளில் கர்த்தருக்கு பிரியமாக தான் வாழ்ந்து வர்றாரு. ஆனால் சவுல் அவனை அநேக முறை துரத்தி கொலை செய்யணும் அப்படின்னு அநேக முறை தேடினாலும் ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்னா தாவீதை பாதுகாத்தார். ஏன் அப்படின்னா தாவீதோட வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததுனால தேவன் தாவீதை பாதுகாக்கிறாரு. அவரை ராஜாவாக்குனதுக்கப்புறம் அநேக சத்துருக்கள் தாவீதுக்கு கீழே சமாதானமாய் அடங்கி இருக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அப்போ தாவீதோட வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து அநேக சத்துருக்களை சமாதானமாகும்படி தேவன் நிச்சயம் செய்தார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக போராட்டங்கள் இருந்தாலும் சரி, நம்மளை துன்புறுத்துறவர்கள் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எதிராளிகள் இருந்தாலும் சரி, சத்துருக்கள் இருந்தாலும் சரி, நம்மளுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது நம்ம எந்த காரியத்தையும் செய்ய தேவையில்லை. அவர்களாகவே முன்பதாக சமாதானத்தை நம்மளோட மேற்கொள்வார்கள். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம யோசேப்போட வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 50வது அதிகாரம் 20-21 வசனங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். அல்லேலூயா. யோசேப்போட வாழ்க்கையில் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து சத்துருக்களாக யோசேப்புக்கு முன்பாக எழுந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே நடக்குது. அப்போ யோசேப்புக்கு விரோதமாக எழும்புனது யார் அப்படின்னா அவர்களுடைய சகோதரர்களே சத்துருக்களாக எழும்புனாங்க. ஆனால் யோசேப்போட வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தா, அவருடைய இஷ்டத்தின்படி வாழாமல் கர்த்தருடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்ததுனால சகோதரர்களால் அந்த சத்துருக்களின் நிமித்தம் அந்த எல்லா விதமான கிரியைகள்லையும் இருந்து தேவன் பாதுகாத்து அவருடைய சகோதரர்களே யோசேப்பிட்ட
நின்று அவரே வந்து அவளை போஷித்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தேவன் ஒரு சமாதானத்தை இந்த இடத்துல கட்டளையிறார். அப்போ சகோதரர்கள் நிமித்தம் அந்த சத்துருக்களாக வந்த அந்த சகோதரர்களையும் தேவன் சமாதானமாகும்படி செய்தார். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, யோசேப்பு வந்து தேவனுக்கு பிரியமானபடி நடந்ததுனால தான் இந்த விதமான காரியங்கள்லையும் தேவன் வந்து உயர்த்தி வச்சார். ஹல்லேலூயா. அதே போல தான் நம்மளும் ஒரு யோசேப்பை போல, தாவீதை போல, ஈசாக்கை போல நம்மளும் தேவனுக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது எவ்வளோ பெரிய சத்துருக்களாக இருந்தாலும் சரி நம்மளோட வந்து சமாதானமாகும்படி தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுடைய வழிகள் எல்லாம் உமக்கு பிரியமாக இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழணும் ஆண்டவரே. எங்களுடைய வழிகள் பிரியமாக இருக்கும்போது எல்லா விதமான சத்துருக்களுடைய ஆண்டவரே எங்களோட வந்து சமாதானமாகும்படி ஆண்டவரே நீர் ஆண்டவரே சமாதானம் ஆவார்கள் என்று நீர் எங்களிடத்தில் பேசின இந்த காரியங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமானபடி மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமானதாக மாறட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அன்பின் பாரு அப்படியே இந்த ஜப குறிப்புகளுக்கு எல்லாம் நம்ம கைகளை நீட்டுவோம். அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, இந்த ஜப குறிப்புகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஜபங்களுக்கு நீர் பதிலை தருவீராக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, வியாதிகள் மறைவதாக ஆண்டவரே, திருமண தடைகள் மாறட்டும், வேலை இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் உடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. கற்பத்தின் கனியை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எல்லாரையும் நீர் பாதுகாத்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டு நீர் பதிலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய வழிகள் எல்லாம் உமக்கு பிரியமாய் வாழ ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, யூடியூப்பில் ஆண்டவரே பார்க்குற எல்லாருக்குள்ளேயும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாரையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க. உடைய பலத்திற்கு மேலே பலன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உண்டாகட்ட ஆண்டவரே. அப்பா, எல்லா விதமான நன்மைகளையும் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரம் கூட இருக்கட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.